வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MMTPT ரேஸ் சென்னை. நான் பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் நமக்கு கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வெரி க்ளோஸ் ஒரு 200 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு G+1 15 வருஷம் ஆனால் பிராண்ட் நியூ கண்டிஷனில் பெயிண்டிங் பண்ணி பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் 30 ஃபீட் ரோடில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. கீழே டபுள் பெட்ரூம், மேலே டபுள் பெட்ரூமில் அந்த வீடு இருக்குது. 1900 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்ரு, 1,55,00,000. என்னடா இது ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், நான் வந்து ரைட்டர் கம்பெனிக்கு பக்கத்தில் பாருங்கள், இதுதான் ரைட்டர் கம்பெனி. அதுக்கு பக்கத்தில் பேக் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க. வீடியோ லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள், இதோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் வந்து கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் கட்டக்கூடிய வேலை வந்து மும்முரமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு சில இடங்கள்லாம் சென்னையில் சென்னை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஊர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சில இடங்களில் இல்லை எவ்வளோ நாளும் கொடுத்துட்றேன், இங்கே வந்து எனக்கு பிளாட் இருந்தால் வேணும், இல்லை வீடு இருந்தால் வேணும்னு சொல்லி ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும். பட் அந்த இடத்துல பார்த்தோம்னா ரொம்ப ரேராக தான் சேல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டெவலப் ஆகி போச்சு. ஸோ முன்னாடி வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக தான் சொல்லி சேல்ஸ் பண்ணாங்க. இப்போ நாம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சக்தி நகர் சொல்லுவாங்க. இங்கே கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி தான் இந்த பக்கம் ஃபுல்லாகவே சேல்ஸ் பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு, லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனு. அதே போல் பார்த்தோன்னா மேபி எல்லா ட்ரெயினுமே நிற்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அவ்வளோ பேர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதால நமக்கு வெளியூர் போகக்கூடிய எல்லா ட்ரெயினுமே நிற்கிறதுக்கான தாம்பரம் மாதிரி. ஸோ ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக பார்த்தோன்னா ட்ராக்கும் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா ட்ரெயின் நிற்கக்கூடிய இடம். மெட்ரோ வந்தாலும் டெஃபினட்டாக இந்த சரௌண்டிங்கில் நமக்கு ஸ்டாப் வரும். ஸோ அதனால் பாருங்கள், வீடை வந்து ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால் பார்த்தா வீடியோ ஷோ பண்ணலாம். அந்த வீடு இருக்கக்கூடிய சரௌண்டிங்கை மட்டும் உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலாங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வளர்ச்சி அடையன்னு யாரும் எதிர்பார்க்கல. இன்னமும் டெவலப் ஆகும். இன்னும் 10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா மெட்ரோவுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதா. அப்போ ஃப்யூச்சரில் என்ன டெவலப் ஆகுன்றதை பாருங்கள். ஏன்னா நம்ம இதுக்கெல்லாம் சான்றாக நம்ம மேடை பக்கத்துலாம் சொல்லலாம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இப்போ 2 BHK ஃப்ளாட்டே 80 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். ரெண்டலுக்கு விட்டால் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு விட்டால் கீழே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000லேருந்து 20,000த்துக்கு வாடகை விடலாம். மேலே ஒரு 15,000 20,000த்துக்கு வாடகை விடலாம். இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூம்ஸாக கன்வெர்ட் பண்ணி பேச்சுலர் ரூம்ஸாக கொடுக்குறதுன்னா ஒரு ரூம்லேயும் பார்த்தோன்னா 3லேருந்து 4 பேரை விடலாம். ஸோ அதை வந்து நம்ம பிரித்து கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிடுவோம். மாதத்துக்கு கீழே மேலே சேர்த்து ஒரு 50,000 ரெண்ட் எடுக்கலாம். மிஸ் பண்ணுறாதீங்க, நல்ல லொக்கேஷன். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, லோனுக்கும் போய்க்கலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.